அனைவரும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. தமிழகத்துல மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் வானிலை ஆய்வு மையம். அதாவது குளிர் எந்தெந்த நாட்களுக்கு நீடிக்கும், அதாவது மழை எந்தெந்த நம்ம ஒரு தரப்போதான் இந்த செய்திருப்புல பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் கூட வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமை சார். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. சோ இந்த வார இறுதியில தமிழகத்துல மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. சென்னை குறிப்பாக தமிழகத்துல பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்கள் குறிப்பாக மூடுபடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்ல வராங்க. சோ வங்கக்கடல்ல நிலவும் வானிலை அமைப்பு பாத்தீங்கன்னா நகர்ந்து வரும்பொழுது நாளை மறுநாள், அதாவது மாநிலத்துடைய சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதனால் இரவுகளில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக பல இடங்கள்ல பனிமூட்டமான, குறிப்பாக காலை பொழுதும் இரவில் அதிக குளிரும் நிலவின அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, சென்னை நுங்கம்பாக்கத்தில் 20 டிகிரி செல்சியஸும், குறிப்பாக மீனம்பாக்கத்தில் 19 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவாயிருக்கும் சொல்ல வராங்க. ஸோ வடகிழக்கு பருவமழை பொறுத்த மட்டும் திங்கட்கிழமை விலகியதால் அடுத்த 2 தினங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில நாளை வரை குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதால் இரவில் குளிர் தொடர வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. ஸோ இந்த வார இறுதியில தமிழகத்துல மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா, தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவும் வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி காரணமாக 23ஆம் தேதி முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.